இல்ல அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை தான் இல்லை. எல்லாருமே படத்துக்கு இந்த கதைக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் தான் ரெண்டு பேருக்குமே. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரித்து சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இவங்க அன்சிகாக்கு என்னன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கும். இது வரைக்கும் பப்ளியாக ஜாலியாக க்யூட்டாக அந்த மாதிரியே பார்த்துருக்காங்க. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு கேங்ஸ்டர் பொண்ணாக வராங்க. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா தீக்ஷா சேத் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, படத்துல ஹீரோ லவ் பண்ற ஒரு பொண்ணுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவருக்கு பிடிக்கும், பின்னாடி போவார், அந்த பொண்ணோட சுத்தார், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தீக்ஷா சேத் வராங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான முதல்ல வந்து கம்பேர் பண்றது வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் வந்து அதான் சொன்னேன், இப்போ ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. எல்லா படத்துக்கும் வந்து ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாங் ஹிட் ஆனோன்னா ஒரு படத்துக்கு அது ஒரு நல்ல பிளஸ்ஸா இருக்கு. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கு நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா அதுதான் முதல்ல போய் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம படம் என்ன மாதிரி படம் எல்லாமே வருது. ஸோ சாங்குன்றதை ஒரு சாங்காக பார்க்கணும். இப்போ அவர் எழுதினாருன்னா ஏன் வந்து எழுதினாரு, சிம்புதானம் முதல்ல எழுதினாரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு விஷயம். பாட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அதுல எதுக்கு என்ன போட்டு அவரோட கம்பேர் பண்ணி இது எழுதினது கரெக்டா தப்பா, சிம்பு என்ன நினைக்கிறாரு, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, ஒரு இன்னைக்கு ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து அந்த டைம்ல ஏன் பண்ணேன்னா அப்போ யாரும் அந்த மாதிரி பாட்டு எழுதல, அதனால நான் அந்த மாதிரி பாட்டு எழுதினேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்க மாதிரி நம்ம பாட்டு எழுத முடியாது. ஏன்னா நான் என் பாட்டிலேயே லூசு பண்ண பாட்டிலேயே நான் சொல்லியிருப்பேன், வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நம்மளால எழுத முடியாது. நம்ம ஏதோ யதார்த்தமா ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சிம்பிளா எழுதுவேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பேட்டர்னா நான் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பொண்டாட்டி சாங் வரைக்கும் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன் நான். ஸோ அதனால் அது இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறாங்கன்றதுனால வந்து நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அது எப்படி சொல்கிறது, அது அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறது தானே. இப்போ சிங்கிள் எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்காக நான் தான் சிங்கிள் ரிலீஸ் பண்ணேன், ஏன் எல்லாரும் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறீங்க, நான் போய் சட்டை பிடிச்சாவே முடியும் அப்படி கிடையாது. சொல்லலாம் ஆக்சுவலாக 7ஆம் அறிவோட ஆமாம் 7ஆம் அறிவு வந்து எனக்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தது படம். அந்த போதி தர்மன் மற்ற அது எதுவுமே புரியல, அந்த டிஎன்ஏ டோஸ்னா அதுக்கு மங்காத்தா எனக்கு அந்த ரோல் அவர் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணது தைரியமா என்ன சொல்றது படத்துல பண்ணியிருந்தாரு. அதுக்கே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அக்செப்ட் பண்றாங்களோ ஆடியன்ஸ். சில பேருக்கு தான் ஒத்துப்பாங்க, எல்லாரும் அதை பண்ண முடியாது. ஸோ சில பேருக்கு தான் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும். ஸோ அது அடிச்சர் பண்ணதுனால தான் அது நல்லா இருந்தது பார்க்கறது. அதுதான் தைரியமா எடுத்து பண்ணார்ல 50வது படத்துல வந்து ஒரு வில்லனா தைரியமா பண்ணார், பெரிய விஷயம்.